வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரியிடம் SPRM 5 மணி நேரம் விசாரணை. முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இரத்த கொதிப்புக்கு ஆளாகி தனது வீட்டில் மயக்கமுற்று கீழே விழுந்து மருத்துவமனையில் சேர்க்கப்படுவதற்கு சில தினங்களுக்கு முன்புதான் அவரிடம் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM 5 மணி நேரம் விசாரணை நடத்தியுள்ளது என்ற திடுக்கிடும் தகவல் அம்பலமாகியுள்ளது. இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் நாட்டின் 9வது பிரதமராக பொறுப்பேற்ற 14 மாதங்களில் அவர் தலைமையில் நடைபெற்ற கில்வர்க மலேசியா எனும் மலேசிய குடும்பம் பிரச்சாரத்திற்கு அரசாங்க பணம் செலவிடப்பட்டது தொடர்பில் அவரிடம் SPRM இந்த விசாரணையை நடத்தியது. அந்த 5 மணி நேரம் விசாரணை முடிவடைந்து இஸ்மாயில் சப்ரியிடம் மீண்டும் விசாரணை நடத்துவதற்கு SPRM திட்டமிட்டிருந்த வேளையில் அவருக்கு இரத்த கொதிப்பு அதிகமாகி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் அளவிற்கு நிலைமை மோசமாகியது. இஸ்மாயில் சப்ரியிடம் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பின்னரே அவருக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று கூறப்படும் அவரின் நம்பிக்கை மிகுந்த 4 மூத்த முன்னாள் அதிகாரிகளை SPRM கைது செய்தது. கைது செய்யப்பட்ட 4 அதிகாரிகளில் ஒருவரின் வீட்டில் கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ரொக்க பணம், தங்க நகைகள் என 100 மில்லியன் ரிங்கிட் பெறுமானமுள்ள பொருட்களை SPRM பறிமுதல் செய்தது. இஸ்மாயில் சப்ரி மற்றும் அவரின் 4 முன்னாள் மூத்த உதவியாளர்கள் அனைவரும் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் கள்ளப்பணம் பரிமாற்றம் அடிப்படையில் SPRM விசாரணை செய்து வருகிறது. இதனிடையே பொதுமக்களின் பணத்தை கோடிக்கணக்கில் சுருட்டிவிட்டு அனுதாபத்தை தேடுவதற்கு முற்படுவது எந்த வகையிலும் நியாயமில்லை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவுறுத்தியுள்ளார். சுய லாபத்திற்காக நாட்டின் பொது வளங்களை சுரண்டும் அரசியல்வாதிகளையும் உயர் அதிகாரிகளையும் அன்வார் கடிந்து கொண்டார். அந்நிய நாட்டவர்களை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவரும் பாகிஸ்தான் ஏஜென்ட்டை பற்றி செய்தி வெளியிடாமல் இருக்க 20,000 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக கூறி SPRM-இனால் கைது செய்யப்பட்டுள்ள மலேசிய கீனி நிருபர் B. நந்தகுமார் நியாயமான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்று NUJM மற்றும் கிராம் ஆகிய ஊடகவியலாளர்கள் அமைப்புகள் கேட்டுக் கொண்டுள்ளன. நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மலேசிய கீனி நிருபர் விசாரிக்கப்பட வேண்டும். லஞ்சம் பெற்றதாக நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ள நந்தகுமார் தொடர்பான ஆக கடைசியான நிலவரங்களை தாங்கள் அணுக்கமாக கண்காணித்து வரப்போவதாக அந்த அமைப்புகள் தெரிவித்துள்ளன. அதேவேளையில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணைக்கு வழிவிடும் வகையில் இவ்விவகாரம் குறித்து விரிவாக கருத்துரைப்பதை தாங்கள் தவிர்க்க விரும்புவதாக அந்த அமைப்புகள் குறிப்பிட்டுள்ளன. குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வரும் ஒரு கொலை தொடர்பில் முக்கிய சாட்சியான உள்ளூர் ஆடவர் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். பெரா தஞ்சோங் ரம்புத்தான் ஜலன் சிமோரை சேர்ந்த 46 வயது K. குமரன் என்பவர் தற்போது தீவிரமாக தேடப்பட்டு வருவதாக ஜோஹர் குலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் தன்செங்லி தெரிவித்தார். குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வரும் கொலை வழக்கில் ஒரு முக்கிய சாட்சியாக குமரன் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அந்த நபரை பார்த்தவர்கள் அல்லது அவர் இருக்கும் இடம் தெரிந்தவர்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு தான்செங்லி கேட்டுக் கொண்டார். தொழிலாளர் சேமநிதி வாரியமான EPF தனது சந்தாதாரர்களுக்கு இன்று 6.3 விழுக்காடு லாப ஈவை அறிவித்திருப்பதானது மடானி அரசாங்கத்தின் வெற்றியை நிரூபிக்கிறது என்று ஊராட்சி மன்ற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ngா காமிங் தெரிவித்தார். 6.3 விழுக்காடு லாப ஈவு என்பது வழக்கத்திற்கு மாறானதாகும். 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு EPF தனது சந்தாதாரர்களுக்கு மிக அதிகமான லாப ஈவு வழங்கியிருப்பது இதுவே முதல் முறையாகும் என்று ngா காமிங் குறிப்பிட்டார். கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்த தனது நிதி ஆண்டில் முதலீட்டு வருவாய் மட்டும் 74.46 பில்லியன் ரிங்கிட் என்று EPF அறிவித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 11 விழுக்காடு உயர்வாகும். அவ்வாண்டில் 66.99 பில்லியன் ரிங்கிட் முதலீட்டு வருமானத்தை EPF பதிவு செய்திருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மிகப்பெரிய நிதி அமைப்பை கொண்டுள்ள தொழிலாளர்களின் அந்திமகால சேமிப்பு பணத்தை நிர்வகித்து வரும் EPF தனது சந்தாதாரர்களுக்கு வழக்கத்திற்கு மாறாக கூடுதல் லாப ஈவை அறிவித்திருப்பது மூலம் நாட்டின் பொருளாதாரம் சரியான தடத்தில் உள்ளது என்பதை நிரூபிக்கிறது என்று ngா காமிங் குறிப்பிட்டார்.
17th Annual Edison Awards. இந்த ஆண்டுக்கான ஃபேவரட் ஆக்ட்ரஸ் வரிசையில் த்ரிஷா, தமன்னா, கீர்த்தி சுரேஷ், பிரியங்கா மோகன், மாளவிகா மோகனன், ராஷி கண்ணா, திஷா பட்டானி. உங்களுக்கு பிடித்தமான நடிகையை தேர்ந்தெடுக்க எடிசன் அவார்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி ஓட் பண்ணுங்க அல்லது edisonawards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். ஸ்லாங்கோர் டங்கீலில் உள்ள ஒரு தொடக்க பள்ளியில் 12 வயது மாணவியுடன் தொடர்பு வைத்திருப்பதாக கூறப்படும் 30 வயது மதிக்கத்தக்க ஆசிரியர் ஒருவர் தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தனது மகளுக்கும் அந்த ஆசிரியருக்கும் இடையிலான உறவு ஆசிரியர் மாணவி என்ற நிலை மாறி சந்தேகத்திற்கு இடமாக இருப்பதாக அந்த மாணவியின் தந்தை செய்து கொண்ட புகாரின் அடிப்படையில் இவ்விவகாரம் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நோரிசாம் பஹாமான் தெரிவித்துள்ளார். தனது மகள் டிக்டாக், லவ் எய்ட் மற்றும் வாட்ஸ்அப் ஆகிய செயலிகளை பயன்படுத்தி அந்த ஆசிரியருடன் ரகசிய தொடர்பை கொண்டுள்ளதாக கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி அந்த சிறுமியின் தந்தை போலீஸ் புகார் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அந்த ஆசிரியர் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை. எனினும் அவருக்கு எதிராக விசாரணை நடைபெற்று வருவதாக ACP நோரிசாம் தெரிவித்தார். கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமை கோலாலம்பூர் புக்கிட் பின்தாங் லாலாபாட் பேரங்காடியில் உள்ள ஒரு உணவகத்தில் நிகழ்ந்த அடிதடி சண்டை தொடர்பில் போலீசார் 11 பேரை கைது செய்துள்ளனர். சமூக ஊடகங்கள் பிரபலங்கள் சம்பந்தப்பட்ட குத்துச்சண்டை போட்டிக்கு பின்னர் இந்த கலவரம் நடந்துள்ளது. அன்று நள்ளிரவு 12:45 மணியளவில் கிடைக்கப்பெற்ற போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்த 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக டங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஜுலிஸ்மி FND சுலைமான் தெரிவித்தார். பிடிபட்ட அனைவரும் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு புலன் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். அஞ்சல் கடித பட்டுவாடா கார்கோ விமான நிறுவனத்தை சேர்ந்த பணியாளர் ஒருவர் கார் லாரி சம்பந்தப்பட்ட விபத்தில் பலியானார். இச்சம்பவம் இன்று சனிக்கிழமை காலை 6:55 மணியளவில் நிலாய் ஜலன் பர்சியாரா நகரி நிலாய் ஒரோலியஸ் மருத்துவமனை அருகில் நிகழ்ந்தது. இதில் பெரடுவா அல்சா காரில் பயணம் செய்த 26 வயது கார்கோ நிறுவன பணியாளர் வலப்புற தடத்தில் வேக கட்டுப்பாட்டை இழந்ததாக கூறப்படுகிறது. கார் சாலையை விட்டு விலகி மின்கம்பத்தை மோதி மீண்டும் சாலை நடுவே வந்தபோது லோரியினால் மோதப்பட்டார். இதில் 26 வயது கார்கோ பணியாளர் கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக நீலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் அப்துல் மலி அசீம் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.